Happiness before self. India first. India first. வார் 2 படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரித்திக் ரோஷன் முன்னாள் ரா ஏஜென்ட்டா இருக்காரு. அவர் பண்ற ஒரு விஷயம், ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது, அதுல இந்திய அதிகாரியை அவர் கொல்ற மாதிரி வந்துருது. அதனால ஜூனியர் என்டிஆர் ஸ்பெஷல் ஃபோர்ஸா அனுப்புறாங்க ரித்திக் ரோஷனை நலிஃபை பண்றதுக்கு. இவங்க ரெண்டு பேருமே 14 இயர்ஸ்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறாங்களா, இந்தியாவையும் பிரைம் மினிஸ்டரையும் எப்படி காப்பாற்ற போறாங்கன்றதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷன் 14 இயர்ஸ்ல இருக்கிற கதாபாத்திரங்களா அவங்க சேர்றது, அப்புறம் பிரிகிறது, கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்ற பதப்பதப்பு, கேட் அண்ட் மவுஸ் கேம் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கியாரா அத்வானி, ரித்திக் ரோஷன் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்தோட மைனஸ், ஹிந்தி பேன் இண்டியாவுக்கு வந்திருக்கோமா, தெலுங்கு மூவிக்கு வந்திருக்குமானே தெரியாது. அகண்டா 2க்கு டஃப் கொடுக்குறாங்க. செப்டம்பர்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு முன்னோட்டமா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு ட்ரெயினுக்குள்ள காரை கொண்டு போய் இடிக்கிறது, ஏரோப்ளைன்ல நின்றுகிட்டே பறந்துகிட்டே சண்டை ஓடுறது, அப்புறம் திடீர்னு ஆத்துல குதிச்சு அங்க இருந்து ஏதோ ஒரு சிட்டியில எந்திரிச்சு காப்பாத்தி நிக்கிறது ஹீரோயினை ஹீரோ அப்படின்னு காமெடி பண்ணிட்டு திரியிறாங்க. அதுக்கப்புறம் படத்துல லாஜிக்லாம் எப்பயுமே எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் குறிப்பா சுத்தமா எனக்குலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற ஹீரோக்களுக்கு மத்தியில இந்தியாவை காப்பாத்தணும் ஒரு கும்பல்கிட்ட இருந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா சுத்தமா பேட்ரியாட்டிசம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நம்ம ரெண்டரை படத்தை நீங்க எல்லாம் பார்த்தா இல்லைன்னு தெரியல. காதலையும் இந்தியாவை நேர்கோட்ல வச்சு டிராவல் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த மாதிரி ஒரு இமோஷனல் பாண்டேஜ் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 3 மணி நேரத்துக்கு மேல படம் ஓடுற மாதிரி இருக்கு. தூக்கம் தாங்க வருது. அப்புறம் என்ன, 3 நாள் லீவ் இருக்கு. தெலுங்கு பேன் இண்டியா மூவி மசாலா தடவி கோழியை பொரிக்க சாப்பிடணும்னா போய் பாருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. பாய்.